Hi friends, welcome to PG's kitchen. என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அடுப்பில்லாத ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம கேஸ் ஸ்டவ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி செய்யலாம். இந்த ஸ்டைலில் பச்சிப்புல்ஸோட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆந்திரா ஸ்பெஷல் பச்சிப்புல்ஸ் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி எடுத்துக்கோங்க. இதில் புளியும் காரமும் நல்லா அதிகமாக இருக்கணும். புளியை ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். காரத்துக்கு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம், சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பிசைய வெங்காயத்தில் இருக்க தண்ணிலாம் அப்படியே ஜூஸ் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் பூண்டு 3 நல்லா பிசைஞ்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் அதில் இருக்க ஃப்ளேவர்ஸும் நல்லா இறங்கும். பச்சை மிளகாயில் இருக்க இந்த காரம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், அந்த பசையும் போது உங்களுக்கு தெரியும் வெங்காயத்தில் இருக்க அந்த தண்ணி நல்லா வந்துருச்சு. கல்லுப்பு சேர்த்துருக்கிறதுனால பச்சை மிளகாயில் இருக்க அந்த காரமும் நல்லா இறங்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. புளி தண்ணி ஊற வச்சுருந்தோம்ல, அதில் இருக்க சக்கையை ஃபுல்லாக எடுத்துட்டு புளி தண்ணி நல்லா திக்காக கரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன். புளி தண்ணி நல்லா கரைச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம், அதில் உப்பு சேர்க்க வேணாம். புளி தண்ணி ஃபுல்லாக சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, பச்சிப்புல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நேரம் இல்லாத டைமில் இந்த பச்சிப்புல்ஸ் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு 5 நிமிஷம் கூட தேவையில்லை. எவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம புளி மட்டும் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் இல்லாதப்போ காஞ்ச மிளகாய் வச்சு கூட செய்யலாம். காஞ்ச மிளகாவை ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் நல்லா சுட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. நான் இன்றைக்கி அடுப்பு இல்லாமல் செய்கிறதுனால பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம தாளிப்பு எதுவுமே சேர்க்க வேணாம், அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு நான் சுட சுட சாதம் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுட சுட சாதத்துக்கு இந்த பச்சிப்புல்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த பச்சிப்புல்ஸ் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.